டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். வணக்கம். தற்போது கோவில் ஊழியர் மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கின் நிலைமை எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலுடைய தற்காலிக பணியாளராக இருந்த அஜித்குமார் காவலர் விசாரணையில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் இந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அதாவது 28ஆம் தேதி 7 மணி அளவில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் வரவே அங்கு சென்று பார்த்தபோது அங்கே 50 காவலர்கள் திடீரென்ற பணியில் இருந்தார்கள். விவரம் என்னவென்று கேட்டது, மானாமதுரையிலிருந்து காவல் விசாரணை இருந்த ஒரு இளைஞர் மீது காவலர்கள் அடித்ததில் காயமுற்று இருப்பதாகவும் அவரை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது. வெகு நேரம் ஆகியும் அந்த நபர் சிவகங்கை அஜித்குமாருடைய சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரவில்லை. அப்போது அங்க மருத்துவக் கல்லூரி பணியில் இருந்த ஒரு காவலர் மருத்துவமனைக்கு வெளியில் இருந்த ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநரை அழைத்து ரகசியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் பேசிய 2 நிமிடங்களிலேயே அந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஆனது சிவகங்கை நகரில் இருக்கக்கூடிய ஒரு கார்த்திக் மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ற ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் சென்றுள்ளது. அங்கு அந்த அஜித்குமாரினுடைய உடலை வேறொரு வாகனத்தில் கொண்டு அந்த தனியார் ஆம்புலன்ஸில் ஏற்றி மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை ஏன் அந்த அஜித்குமாரை சிவகங்கையில அனைத்து வசதிகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வராமல் எந்த விதமான பெரிய கட்டமைப்புகளும் இல்லாமல் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதற்கான காரணம் என்ன? அவரை ஏன் சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரவில்லை என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. இது சம்பந்தமான சில சிசிடிவி காட்சிகள் அந்த மருத்துவமனையில் இருப்பதாகவும் அது சில விரட்டல்களுக்கு பயந்து அந்த காட்சிகள் வெளியிடப்படாமல் இருப்பதாகவும் இதை விசாரணை மேற்கொண்டு வரும் நீதிபதி உரிய விசாரணை மேற்கொண்டால் இதற்குண்டான உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் இவருடைய இறப்புல மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. அதாவது 2 மாதமாக அங்கே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ நேற்று 27ஆம் தேதி காலைல ஒரு 10 மணி போல் ஒரு நகை காணாமல் போன கேஸில் சந்தேகத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஒரு 9 மணி நேரம் வச்சுட்டு 9 மணிக்கு மேலே தனிப்படை காவலர்கள் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. திருப்பி காலைல என்னையை கூப்பிட்டு போயிட்டு காலைல 6 மணி போல் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம். விசாரிச்சுட்டே இருக்காங்க. லாஸ்ட் வரையும் அவன் அதாவது எடுத்தால் தான் கொடுக்க முடியும். அவன் லாஸ்ட் வரையும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் நகை எடுக்கலைன்றது தெரிய வரும். எடுத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி லாஸ்ட் வரையும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4 மணி வரையும் அடிக்கிறாங்க. அப்புறம் 4 மணிக்கு மேலே நம்ம கோயிலுக்கு வராங்க. அங்கே பின்னாடி எதுவும் இது பண்ணி செக் பண்ணுறதுக்காண்டி அவனை கூப்பிட்டு கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்த இடத்துல பார்த்துட்டு அந்த மாட்டுக்கொட்டையில் தொடர்ந்து அவனை அடிச்சுட்டு துன்புறுத்தி அவன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இறந்துட்டான். இறந்துட்டு அதுக்கப்புறம் 5 மணி போல் என்னையை விட்டுறாங்க. ஒரு 7 மணி போல் எங்களுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பையன் அண்ணன் இறந்துட்டேன் அப்படின்றது. எனக்கு சட்ட ரீதியாக எது நியாயமோ அது கிடைச்சா போதும் நான் முடிச்சிருக்கேன். மற்றபடி நான் எதுவும் கேட்கல. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பையன் எப்படிமா வீட்டு கரெக்டா இல்ல? என் பையன் நல்ல பையன் பாசக்கார பையன். 2 மாசம் வேலை பார்த்தேன். இப்பதான் போய் சேர்ந்தேன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.